கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் இந்த வீடியோ எடுக்கும்படி என் இருதயத்தில் ஏவினபடியால் முதலாவது என் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே. இன்றைய வீடியோவில் நான் என்ன பேசணும்னு சொல்லி என் கர்த்தர் ஏவினார் என்றால், பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. ஏன் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது? உங்களுக்கு எல்லாமே தெரியும். மோசேயின் காலத்தில் மோசே எப்படி வளர்ந்தார், எகிப்து தேசத்தின் ராஜா பார்வோன் எப்படி வளர்ந்தார், எப்படி மோசே வளர்க்கப்பட்டார் என்று எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா சம்பவங்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு விசையாய் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். பார்வோனின் கட்டளையின்படி எல்லாம் முதல் பிள்ளை முதல் தலையீற்று எல்லாம் கொல்லணுன்ட்டு ஒரு கட்டளை வந்தது. இருந்தாலும் மோசே கொல்லப்படாமல் நாணல் பெட்டியின் மூலயமாக எந்த கட்டளை பிறப்பிட்டதோ, எந்த இடத்திலிருந்து கட்டளை வந்ததோ அதே இடத்தில் வளர்க்கும்படியாக மோசேயை கர்த்தர் நியமித்தார். பார்வோனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். அரண்மனையிலேருந்து தான் கட்டளை வந்தது. அதே அரண்மனையில் மோசே வளர்க்கப்பட்டதின் நிமித்தம் மோசே ஒரு எபிரேய குழந்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ராஜா அடிமையாக இருக்கிறது மோசேயால் பார்க்க முடியல. தன் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஏன் அவங்க அடிமைகளாக வச்சுருந்தாருன்னா, அவர் பலத்தவர்கள். ஸோ எகிப்தியர்களை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் பலத்தவர்கள். ஸோ அதனால் அவங்க அடிமைகளை வைத்து அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த மோசேக்கு கோவம் ஒரு நாள் அவங்கள துன்புறுத்துகிற, அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த பார்வோனின் சேவகரை கொன்னுட்டார். ஸோ கொன்னதால் என்ன எடுத்து அவர் அரண்மனையிலிருந்து அவரே வெளியேது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை அவர் கொன்றதால அவரை கொன்றுவாங்களோ சொல்லி பயந்து அரண்மனையிலிருந்து வெளியே தப்பி போகிறார். இது வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகே, சில நாள் கழித்து ஆடுகளை மேய்த்தவராக இருக்கும்பொழுது கர்த்தர் முச்செடியில் மோசே இடத்துல பேசினார். ஓகே, மோசே இடத்துல பேசும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட ஒரு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், பார்வோன் ஜனங்களை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும், எகிப்து அவர் பிடியிலிருந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும், பார்வோனின் பிடியிலிருந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது கர்த்தர் எல்லாமே திட்டும் தெளிவுமாய் சொல்லுவார். மோசே நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன். ஸோ எல்லாமே அவர் சொல்லும் பொழுது அவர் டக்குன்னு ஒத்துக்க மாட்டார். நான் போகிறேன் கர்த்தர் சொன்னார்ன்றதால டக்குன்னு ஒத்துக்க மாட்டார். இருந்தாலுமே கர்த்தர் எனக்கு கூஸ்பம்ஸ், அதாவது எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்னதுன்னா, அவர் சொல்லுவார், நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், மனிதனுக்கு வாயை படைத்தது யார், மனிதனுக்கு என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது சொன்னது யார், கர்த்தராகிய நான் அல்லவா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் கர்த்தர் மோசே எப்படி பார்வோனுக்கு முன்பாக ஒரு பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், ஒரு தைரியத்தை கொடுத்து கர்த்தர் அழைத்து கொண்டு இருப்பார். ஸோ பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படின்னா, பார்வோன் முரடானவர். போகலாம், பாதி பேர் தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நீங்கள் போகலாம், ஆடு மாடுகள் மட்டும் இருக்கட்டும், ஜனங்களை கூட்டிகிட்டு போகலாம், ஜனங்கள் பெண்களெல்லாம் இருக்கட்டும், ஆண்கள் போகலாம். இந்தமாரி இப்படி தான் ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு பார்வோன். ஆனால் சில வசனங்களில் கர்த்தரே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். மோசே கிட்ட கர்த்தர் தெளிவாக சொல்வார், பார்வோனின் இருதயம் கடினமாக இருக்கும். சில இடத்துல கர்த்தரே சொல்வார், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன். சில வியாதிகள், சில நோய்கள் தண்ணீர் ரத்தமாய் மாறிட்டு அவங்களால குடிக்க முடியல, கொள்ளை நோய், ஈக்கள், பேன்கள், வெட்டிக்கிளி போன்ற இவ்வளோ கொப்பளங்கள் எல்லாமே கொடுத்தார். காரணம் பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று. சில வசனங்களை நான் கோடிட்டு காட்டி விழுகிறேன். எந்த இடத்துல கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதற்கு கடினப்படுத்துறதுக்கு ஆன பதிலடியும் கர்த்தர் கொடுத்தார். பார்வோனின் இருதயம் கடினப்படுதுன்னா அது கண்டிப்பாக ஒரு பதிலடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்வோனின் இருதயம் கடினப்படுது. அப்புறம் கர்த்தர் கோபம் உண்டாகி அவர் என்ன பண்ணார்னா, பூச்சிகளை அமிச்சார், பேன்களை அமிச்சார். கடைசியாக பார்வோனின் இருதயம் கடினப்பட வைத்ததே கர்த்தர் தான். அதற்கு எல்லா வாசல்களிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கணும், பார்வோனின் அதாவது முதல் தலையீற்று கொல்லப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஓகே, நான் சொல்லுகிற சில வசனங்களை கோடிட்டு பாருங்கள். யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இங்கே பாருங்கள், பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். மோசே கிட்ட கர்த்தர் சொன்னதுபடியே பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் கடினப்படுத்தணும்? ஏன் கர்த்தர் கடினப்படுத்தி ஏன் கொப்பளங்களையும், ஏன் கல்மலை, ஏன் இடி, ஏன் வெட்டிக்கிளி, ஏன் இத்தனை துன்புறுத்தலில் ஏன் பார்வோனை பண்ணணும்? இதெல்லாம் நான் யோசித்து நான் கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு
என் இருதயத்தில் சில ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரால் நான் ஏவப்பட்டு சில வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் எல்லா வசனங்களையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லா வசனத்திலும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். யாத்திராகமம் 14:4, யாத்திராகமம் 10:27, யாத்திராகமம் 10:20, யாத்திராகமம் 10:2, யாத்திராகமம் 14:8, யாத்திராகமம் 14:17. இத்தனை வசங்களிலும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். கடைசியாக செங்கடலை பிளக்கும் போது கூட பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி நான் தேவன் என்று விசுவாசிக்கும்படிக்கு பார்வோனை துன்புறுத்தி இது பண்ணார். ஏன் பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார்? காரணம், இத்தனை நாட்கள், அதாவது 450 வருஷமாக பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்திருந்தான். என்னென்ன கொடுமைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்திருப்பார்கள், என்னென்ன கொடுமைகள், என்னென்ன கஷ்டங்கள் அவன் பண்ணியிருப்பான், என்னென்ன துன்புறுத்தல், பசியின்மை, எவ்வளோ வேலை அவன் வாங்கியிருப்பான். அவன் ஜாலியாக ராஜாவாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவன் கொடுமைகளை, அடிமைத்தனத்தை அவன் காட்டிகிட்டு இருந்தான். எப்படி அவன் காட்டலாம்? இத்தனை நாட்கள் கர்த்தர் சும்மா இருந்தார். ஆனால் வெளியே கொண்டு வரும் பொழுது கர்த்தர் யார் என்று வெளிப்படுத்தி காட்டினார். அவன் இருதயத்தை கடினமாக்குனதற்கு காரணமே அவனை துன்புறுத்த, அவன் இருதயத்தை கடினமாக்குறதுக்கு காரணமே அவன் ஜனங்களை துன்புறுத்த, அவன் இருதயத்தை கடினமாக்குறதுக்கு காரணமே அவன் தேசத்தை துன்புறுத்த. யார் உங்களை துன்புறுத்துகிறாங்களோ எனக்கு தெரியாது, யார் எந்தெந்த சூழ்நிலையில் உங்களை அடிமைத்தனப்படுத்தியிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. எந்த இடத்துல யார் அடிமைத்தனப்படுத்தினாலும் பொறுத்து போங்க, தாங்கி போங்க. கர்த்தர் உங்களை அடிமைத்தனப்படுத்தினவர்களை என்ன பண்ணுவார்ன்றது வெயிட் பண்ணி பாருங்கள். கல்மழை வரும், கொப்பளங்கள் வரும், இடி வரும், வெள்ளம் வரும், தலை சீரே போகும். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்துட்ருக்காரு. இஸ்ரவேலை தொடுறவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? பார்வோனுக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி பாருங்கள். இஸ்ரவேல் தொடுறவனுக்கு அவன் சேனைகளை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு நசுக்கினார். அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார், எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருது எனக்கு தெரியாது, எத்தெந்த காரியங்கள் இத்தனை வருஷமாக உங்களை அடிமைத்தனப்படுத்தி இருக்கோ எனக்கு தெரியாது. மோசே போன்ற ஒருவர் எழும்புவார். உங்களை அதை அடிமைத்தன வீட்டினிருந்து, எகிப்தின் வீடு சொன்னால், எகிப்தின் வீடுனா அடிமைத்தனமாக வீடாங்க. அந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து பிடுங்கி கானானுக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து எடுத்து கானானுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இத்தனை நாட்கள் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப, இத்தனை நாட்கள் நீங்கள் கவலை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கும் கவலைக்கும் ஈடாக கொடுத்தவருக்கு சரி கட்டுவார், கொடுத்த உனக்கும் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாலம் தேன் ஓடுகிற தேசம், உனக்கும் ஆசீர்வாதம். உன்னை துன்புறுத்தினவனுக்கு சமுத்திரத்தின் ஆழத்தில் வைத்து அவர் நசுக்குவார். இதனால் தான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை வருஷம் அவன் துன்புறுத்தினான். அதற்கு சரி கட்டுதலாக கர்த்தர் அவனை இடித்தார், அவன் குடும்பத்தை இடித்தார், அவன் நகரத்தை இடித்தார், அவன் ஜனங்களை இடித்தார், அவன் ஆடு மாடுகளை முதற்கொண்டு இடித்தார். This is the secret behind this. இப்பொழுது சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இஸ்ரவேலர்கள் தேவன் தங்கும் வாசஸ்தலம். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். நாம் இஸ்ரவேலர்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் இஸ்ரவேலர்கள். நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஷிடபனா கத்துடபரா. பிதாவே, இந்த வார்த்தை கேட்குற ஒருவருக்கும் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது ரெடி, என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது ரெடி. ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அவர்களோடு கூட இருங்கப்பா. கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் அவங்க என்னென்ன கஷ்டம் யார் மூலியமாக படுறாங்களோ தெரியாது. அந்த சத்துருவை சங்காரம் பண்ணிவிட்டு அந்த சத்துருவுக்கு என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்தானோ அதுக்கு ஈடாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு சமமாக அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒருவரும் என்னென்ன துன்பத்தில் இருக்கிறாங்க எனக்கு தெரியாதப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒருவர் பின்னாடி எத்தனை பார்வோன் சேனை துரத்திட்டுருக்கு எனக்கு தெரியாதப்பா. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அந்த பார்வோன் சேனை அமிழ்கிறதை நீங்கள் பார்க்கணும்ப்பா. அவங்களுக்கு முன்பாக ஒரு மேகஸ்தம்பம் போகணும், அவங்களுக்கு பின்பாக ஒரு அக்கினி ஸ்தம்பம் வரணுமப்பா. அந்த அக்கினி ஸ்தம்பம் சேனை அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தாதபடி தடுக்கணும். நீங்களே ஃபுல்லாக
முற்றிலும் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கப்பா. இஸ்ரவேலர்கள் உங்கள் ஜனங்கப்பா. இஸ்ரவேலர்கள் நீங்கள் தேவன்ப்பா. இஸ்ரவேலர்கள் நீர் தங்கும் வாசஸ்தலம்ப்பா. நான் அந்த இஸ்ரவேலனப்பா. கேமத்துள்ளோ கர்த்தர் சொல்லுகிறார், சில பேருக்கெல்லாம் அதிகாரமே கிடையாதான் தொடுறதுக்கு இஸ்ரவேலர்களை. சில பேருக்கெல்லாம் அதிகாரமே கிடையாதான் தொடுறதுக்கு இஸ்ரவேலரை. நீங்கள் இஸ்ரவேலர், உங்களை தொடுறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவர் ஜனம், அவர் உங்கள் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.